ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் ஜியாங் ஷென்னை தான் காட்டுறாங்க. இவள் ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவ. அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற டைமில் இருப்பா போல இருக்குது. இப்போது அது மட்டும் இல்லாமல் கண்ண முடி அவளுக்கு ஏதோ ஞாபகமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லை வேணா நீ என்னை ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோனோட ஹாஃப் சிஸ்டர், இவ அதாவது ஸ்டெப் மந்தருக்கு பிறந்தவ. இவ பேர் லின்னு. அவன் நம்ம ஹீரோனை பார்த்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஆனால் இப்போ அவள் கல்யாணத்து அதாவது மேரேஜ் நடக்க போகிற ஸ்டேஜில் இல்லை, என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற பார்ட்டியில் இருக்கா. ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஹீரோயின் பார்க்குறா, நம்ம என்ன இங்கே இருக்கோம், நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கிற இடத்துல இருக்குமே, அப்போ நம்ம ரீபார்ன் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறா. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து 7 வருஷமாக கூன்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. அந்த பையனை வந்து 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற டைமில் அப்போது நம்ம ஹீரோயின் வரும்போது ஹீரோயினுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அந்த லவ் பண்ணவே இருப்பான்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி லின்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்க போகிற ஸ்டேஜில் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வேகமாக வந்துட்டு என்னை ஏமாத்துற, நீ என்ன தானே லவ் பண்ண, எதுக்கு எனக்கு இந்த துரோகத்தை பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எனக்கு நீ வேணான்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஏன்டா எனக்கு இப்படி துரோகம் பண்ணன்னு கேட்டு பார்த்தாலுமே அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, ஏதோ இந்த லின் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த லின் வந்து கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பா, அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் போட்டிருப்பா. ஆனால் இந்த லின் வந்து அந்த பிரேஸ்லெட்டை தரும் போதெல்லாம் இந்த கூன்றவன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த லின் சொல்றதே கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் இன்னும் தெரியல. அவ ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பா. அதெல்லாம் ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல இப்படி தங்கச்சிக்காரிக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்குமா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் யார் கூடயும் இது வரைக்கும் ஸ்டே பண்ணிக்க மாட்டா. ஆனால் இவளுக்கு ஏதோ நிறைய பசங்க கூட ஸ்டே பண்ண மாதிரி, அங்கே இங்கேயும் கடிச்சு வச்ச மாதிரி தடம், அது மாதிரி இல்லாமல் அவளுக்கு நிறைய நோய் மாதிரி வந்து ரோட்டில் போகும்போது அப்படியே மயக்க போட்டு விழுந்திருப்பா. இப்படி அவள் லைஃப்பில் அவள் இறந்து போயிருப்பா போன லைஃப்பில். இப்போ நம்ம ஹீரோயின் ரீபார்ன் ஆகிட்டு அவளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளவுமே என்னோட போன லைஃப்ல நடந்தது, ஆனா இந்த லைஃப்ல நான் கண்டிப்பா சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சவ முன்னாடி அந்த பாய் ஃப்ரெண்ட் கூ நிக்கிறானா. நம்ம ஹீரோயின் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில இருக்கும் போதெல்லாம் இந்த தங்கச்சி கூட அவ்வளவா இந்த கூக்கு தொடர்பு இருந்திருக்காது. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இவன் கூட லைஃபை வாழ விரும்பல, போய் அந்த கூவோட கணத்துலயே ஒரு அறையை விட்டுட்டு எனக்கு நீ வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்ட லின் உடனே இங்க வரல வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஜியாங், ஏன் இப்படி பண்ண, எதுக்காக அவர் அடிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்றா, உனக்கு தான் உன் அக்காவோட பொருள் எதா இருந்தாலும் ஆசை வந்துடும்ல, இப்போ உன்னோட அக்காவோட பாய் ஃப்ரெண்டான கூவை நான் விட்டு ஒப்படைக்கிறேன், உனக்கு இவனையும் பிடிக்கும் தானே, இந்த அவனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லின்னோட கையை பிடிச்சி இந்த கூ கூட சேர்த்து வச்சிடுறா, கூ கை கூட சேர்த்து வச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அப்போ வந்து அஃபிஷியலாக எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறா, நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த கூ கூட இனிமேல் எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பின்னாடி கூட அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவனும் கூப்பிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த லீன் வந்து இவன் நம்ம வச்சு போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூ கையை பிடிக்க போகும்போது இந்த கூ வந்து யார் நீ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி விலக்கி விட்டுடுறான். அவகிட்ட கூட நெருங்கல. அப்போ இவளா ஏன்டா போற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் டைம்ல வந்து இந்த பிரேஸ்லெட்டை தடவுவால, அது தடவுனா தானே ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை எதுவுமே பண்ணல, யூஸ் பண்ணல, அப்படியே மறந்துட்டா போல இருக்கு. அங்க இருக்கவங்கள சுத்தி பேசுறாங்க, அக்கா பாய் ஃப்ரெண்டை வேணான்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ளேயும் தங்கச்சி முந்திக்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த தங்கச்சிக்காரி இருக்கல வேகமா போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஜியாங் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டாமா, இப்படி பிரேக்கப் பண்ணிட்டாலே அப்புறம் எப்படி நான் அவளோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றது, அவ பாட்டுக்கு புதுசா வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாத்தா முன்னாடி நின்றுட்டு ஷென் ஃபேமிலியோட சக்சஸர் ஆயிட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா உடனே நீ கவலைப்படாத, அதான் உன் கையில பிரேஸ்லெட் இருக்கேன்னு காட்டுறாங்க. இப்படி இந்த போட்டிருக்கால இவ இந்த பிரேஸ்லெட் மாதிரியே நம்ம ஹீரோயின் கையில் போட்டிருப்பால, அது எப்படின்னா நம்ம ஹீரோயின் எந்த பாய் ஃப்ரெண்டை வந்து கரெக்ட் பண்ணாலும், அதாவது எவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணாலும் அவனை வந்து இந்த லின் பொண்ணால எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பவர் தான் இந்த பேங்கிள் மாதிரி இருக்குல்ல அதுல இருக்கு. அவங்க அம்மா அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சில வந்து ஹீரோனோட அப்பா ஒரு நோட்டை தூக்கி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க, நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கூ ஃபேமிலியில் இருக்க கூவை நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கூவோட அதாவது கல்யாணம் பண்ண போற என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு வந்து நிற்கிற, ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா சொல்றா, இல்லை எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அதனால தான் நான் பண்ணிக்கல, கண்டிப்பாக அவனை நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இஷ்டம் கிடையாது. நம்ம ஹீரோன் சொல்றா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து உடனே ஏன் இப்படி சொல்ற, அப்புறம் நம்ம வீட்டு தாத்தாக்கு அதாவது உங்களோட தாத்தாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஷென் ஃபேமிலி இப்போ ரூல் பண்ணுறது ஒரு கிராண்ட் ஃபாதர் தான், ரொம்ப வயசானவர். அவர் இப்போ வந்து அவரோட போஸ்டிங்கை வந்து இந்த வருங்கால வாரிசு
வாரிசு யாருக்குன்னா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார்ல. ஆனா ஆம்பளை வாரிசு இல்ல போல இருக்கு, பொண்ணுங்களா தான் இருக்காங்க லாஸ்ட்ல எல்லாருமே. அதனால ஹீரோனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஜியாங்ஷி லின் 2 பேரை கேட்டுக்கோங்க, 2 பேரும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்ல லவ் பண்றீங்களோ கொண்டு வந்து தாத்தா முன்னாடி உங்க பேரை வந்து காட்டுங்க. தாத்தாக்கு வந்து யாருக்கு, அதாவது இவங்க வந்து நம்ம கம்பெனி எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு விருப்பம் இருந்தா அந்த பொண்ணோட கையில பொறுப்பெல்லாம் ஒப்படைப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங்ஷோட அப்பா, நம்ம ஹீரோனோட அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. 2 பொண்ணுகிட்டே சொல்றாரு. நம்ம ஹீரோனா தங்கச்சியை பார்த்து முறைக்கிறா, இவளுக்கு மட்டும் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல, நான் பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிற எல்லாருமே வந்து இவ எப்படியாவது என்கிட்ட இருந்து பறிக்க ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் இங்க இருந்தா தானே இவ பறிக்க ட்ரை பண்ணுவா, நம்ம அப்ராட் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்ராட் போலான்னு சொல்லிட்டு போறாளா. அவளும் போய் ஒரு இடத்துக்கு இறங்குறா. அங்க போகும்போதே நம்ம ஹீரோனுக்கு கால்லாம் தடுக்குது, பெரிய ஹீல்ஸ் போட்டிருப்பா போல இருக்கு. அப்ப தடுக்கி விழ போகும்போது அப்ப வந்து ஒருத்தர் கையை பிடிக்கிறாரு, நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி விழாத மாதிரி பிடிக்கிறாரு. அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணுவார் போல இருக்கு இவர் பேர் வந்து சாயூன். அந்த சாயூன் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு வந்து லைட்டா கால் வர சுளுக்கு பிடிச்சிருக்கோம்ல, அந்த சாயூனை நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல இருக்கு நம்ம ஹீரோன் மேல. உடனே வந்து ஹீரோனை பார்த்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோனை தூக்கிட்டு ஒரு சேர்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஹீரோனுக்கு காலில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஹீரோனோட ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி போட்டு ஹீரோனுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க நல்லா பேசிட்டு இருக்க அன்னிலேருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அது எப்படின்னா நம்ம ஹீரோனுக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ற அளவுக்கு, நம்ம ஹீரோனை சேஃபா பார்க்குற அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இது பிடிச்சிருக்கு, அதுக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் ஒன்னே நம்ம ஹீரோனை விட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க சிங்கிளா கமிட்டடாலாம் கேட்குறாரு. அப்போ ஹீரோன் சிங்கிள்னு தெரிஞ்சோடனே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க இருக்கீங்களா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட நம்ம ஹீரோயினா இவரோட கார்டு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவா, ரூமுக்குள்ள போயிடுவா. போயிட்டு அந்த கார்டை பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்லையே இவனையும் ஒரு வேலை எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. இவன் பேர் வந்து லீ சாயூன். அப்போ அந்த லீயோட விசிட்டிங் கார்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவளுக்கு வந்து வீட்டோட மெய்ட் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் இருப்பாங்கல்ல, அங்க இருந்து கால் வருது. அந்த மெய்ட் கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உங்களோட சிஸ்டர் வந்து ஏதோ பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை பத்தி தான் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா சரி அவன் பேர் என்ன, எந்த இடத்துல இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோன் விசாரிக்கும் போது மெய்ட் சொல்றாங்க பாருங்க, அந்த பையன் வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றானா, அவன் பேர் லீ சாயூன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஷாக்கு. அது எப்படிரா, நானே இன்னைக்கு காலிலேருந்து தான் பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என் தங்கச்சி எப்படி இவனை கரெக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்கு. சரி பண்ணிட்டா, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இவனை வச்சுக்கிட்டு, இவன் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து அப்படியே அங்கே இருக்க குப்பை தொட்டியில் நம்ம ஹீரோன் தூக்கி போட்டுடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் நிறைய ஃபோட்டோ வச்சிருப்பாளா, அதாவது இந்த மாதிரி நல்லவங்களா தேடி எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா போல இருக்கு. அந்த மாதிரி சில பேரோட ஃபோட்டோ டேட் பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சிருப்பா, ஆனால் டேட்டிங் போல அவளா போய் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டு ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாளா, இந்த மாதிரி டேட் பண்ண வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போல நம்ம ஹீரோனா தான் வாலண்டியரா போறா. அவளா போயிட்டு அங்கே இருக்க ஒருத்தரை பார்க்குறா. இவர் வந்து ஹைஜிங் சொல்லிட்டு ஒரு இடத்தோட பிரின்ஸ் அம்மா. இவர் ரொம்ப பெரிய ஃபேமிலி சேர்ந்தவர் தான் இவருமே. அவ அந்த சென் கிட்ட போயிட்டு லைட்டா அவ அந்த சென்னோட கையை உரசிக்கிட்டு அவ பாட்டுக்கு ஓரமா போய் உட்காந்துக்கிறாளா. இந்த சென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேகமா போயிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க என்னோட கையை வந்து உரசிட்டு போனீங்க, அதான் ஏன் அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சென் ஹீரோனை பார்த்து கேட்க ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாளா. அப்ப அந்த சென்னும் வந்து ஹீரோனை பார்த்து பேச ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோன் சொல்றா, இல்ல நான் அப்படி பண்ணாதான் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண முடியுமோன்னு நினைச்சேன், ஏன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல இது கேட்ட சென்னுக்கு வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சு போயிடுதுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. அதுக்குள்ள மேபி நம்ம ஹீரோயின் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்னால கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஹீரோயின் வந்து யாரை பார்த்தாலும் அவங்களுக்கும் பிடிக்குதுல. அதனால உடனே வந்து அடுத்த நிமிஷமே இவங்க ரூம்குள்ள போறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா 2 பேரும் க்ளோஸா இருக்கதா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கொஞ்சம் ஓவரா நெருங்கும் போது அந்த ரூம் கிட்ட யாரோ வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் முதல்ல கண்டுக்கல, அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல வந்து நிக்கிறது வந்து ஹீரோனோட தங்கச்சி லின்னுட்டு. அவ வந்து நம்ம ஹீரோயின் பேர் ஜியாங்ஷின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கவும் நம்ம ஹீரோனும் இவ எதுக்குடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டு வெளியே போய் கதவு திறந்து பார்த்தா அவ நின்றுட்டு இருக்கா. வந்து நின்னவ நீ என்ன பண்றேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஜியாங்ஷி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உள்ள யாரையும் வச்சிருப்ப போல இருக்கு, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன், நான் உள்ள போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள பூந்து போவாளாம். நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், தங்கச்சியா இருந்துட்டு எப்படி இந்த ரூமுக்குள்ள எப்படி ஒரு பெர்மிஷனே கொடுக்கல, அவ பாட்டுக்கு நுழைஞ்சு போறா. ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவ உள்ள போனவ போயிட்டு சென்னை பாக்குறா. சென்னை பார்த்தது மட்டும் இல்லாம அவ கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா தெரியுமா, அந்த பிரேஸ்லெட்டை வச்சு அப்படி இப்படின்னு உரசிக்கிட்டே இருக்கா அந்த பிரேஸ்லெட்டை. அப்போ அதுலேருந்து ஏதோ வெளிச்சமாக வர மாதிரி இருக்கு. அப்போ உடனே வந்து இவ வந்து என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சென்னை பார்த்து கேட்க அந்த சென்னா அவன் கண்ணில் ஒரு மாதிரி ரெட் ஆயிடுது இவன் அந்த பிரேஸ்லெட்டை கையில் வந்து தடவும் போது. அப்போ இவன் கண்ணு ரெட் ஆனோடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கண்ட்ரோல்லே இல்லை, வேகமாக வந்து இந்த லின் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கான். ஆமாம் நீ தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தவே லின்னை பிடிச்சி நம்ம ஹீரோன் முன்னாடியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோனுக்கு இதை நம்பவே முடியல, எப்படிதான் இது நடக்குது
நடக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, இது எப்படிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மண்டை குழம்புது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உடனே லின், நீ எதுக்கடி என் ரூம்குள்ள வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை அலோவ் பண்ணதே தப்பு, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ சொல்லிட்டேன், என்னை கோவப்படுத்தாத அப்படின்ற மாதிரி இந்த லின்னை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கதவு சாத்திட்டு உள்ள இருக்கவனை பார்த்து, டே சென் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் கூட வந்திருக்க, என் தங்கச்சி கூட இப்படி போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இந்த லின் வெளியே இருப்பாள், அவள் வந்து கத்திக்கிட்டே இருக்கா, இல்ல சென் எனக்கு தான் சொந்தம், நீ அவளை நம்பாதன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இவனுக்கு அது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நீ என்னை என் காதலிக்கிட்ட இருந்து பிரிக்கிறியாடி அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கட்டினது மட்டும் இல்லாம, நீ என்ன காதலிக்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்றீல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் வந்து அவன் கண்ட்ரோல்லே இல்லாம நம்ம ஹீரோனோட கழுதை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோனோட கையை அவன் பிடிக்கும் போது அப்ப நம்ம ஹீரோன் வந்து அந்த பிரேஸ்லெட்டை பாக்குறா. இவ்வளவு நாளா நம்ம ஹீரோனுக்கு தோணுது, இப்ப தோணுது ஒருவேளை இதனால இருக்குமோ, இதை போட்டதே என்னோட ஸ்டெப் மதர் தான், இதே மாதிரியே இந்த லின்னுமே போட்டிருக்கா, இதனால எதனா இருக்குமோ நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ உடனே வந்து இந்த சென் என்ன பண்றான்னா கையில கத்தி எடுத்துக்கிறான், உன்னை உயிரோடே விட மாட்டேன், என் காதலி கிட்ட இருந்து என்ன பிரிய பாக்குறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கத்தியால குத்த வரும்போது அப்போ ஹீரோன் கரெக்டா அவ கையை தூக்கி வேணான்ற மாதிரி கத்துறா. அப்ப என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு உடனே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவன் ஏதோ அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால லின்னு, அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோனை பார்த்து, என்னாச்சு, நான் உன்னை எதனா பண்ணேனா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் நம்ம பார்த்துக்க வேணாம் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனோட அப்பாவை வந்து இந்த லின்னோட அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த லின்லாம் பிறந்திருப்பா. அப்போ வந்து லின்னுக்குமே நம்ம ஹீரோயினுக்கும் 2 பேருக்கும் கையில் இந்த வளையல் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. என்னன்னா இந்த லின்னோட அம்மா வந்து ஒரு சூனியக்காரி மாதிரி இவங்க அந்த வளையல் போட்டு விட்டுருப்பாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோனுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து இந்த லின்னு கிடைக்கணுன்றதுக்காக. நம்ம ஹீரோனுக்கு இப்போதான் இந்த வளையல் மேலே சந்தேகம் வருது, எப்படியோ கஷ்டப்பட்டு கையே வலிச்சாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சுலாம் அடிச்சு அந்த வளையலை உடச்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் இதை உடச்சதுக்கு அப்புறமா இந்த லின்னுக்கு வந்து அது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது, இவளுக்கு நெஞ்சு வலிக்குது, வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு இவ கையில் இருக்க வளையல் வந்து உடஞ்சு போயிடுது. இதை பார்த்தோன்னே என்னது இது, அப்போனா ஜியாங்ஷிக்கு வந்து இந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சா, அப்போ அதை உடச்சிட்டாளா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கணும்னா, அதாவது அவள் ஆசைப்படுறதுல எனக்கு கிடைக்கணும்னா இது வேணுமே, அம்மாண்ட போய் நான் உடனே சொல்லணும் அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டு நின்றுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த ஷென் ஃபேமிலியோட வயசானவர் இருக்கார்ல, அதான் தாத்தா, அவர் வந்து இந்த சக்ஸஸரை வந்து செலக்ட் பண்ண போறாராமா. இன்னைக்கு வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. தாத்தாக்கு யார் ஓகேவா இருக்கோ அவங்க வந்து இந்த ஷென் ஃபேமிலியோட பொறுப்பெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அந்த தாத்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணுங்களும் அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. தாத்தாவும் நல்லா தான் எல்லாரையும் வாழ்த்தி அனுப்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பக்கம் இந்த சென் இருக்கால, அவன் தான் கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க, நீ என்கிட்ட இனிமே பேச வேணாம், நம்ம பாத்துக்க வேணான்ட்டு. இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த லீன் போயிட்டு இந்த சென்னோட கையை பிடிச்சி, இவன் தாத்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷென் ஃபேமிலியோட வயசானவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அப்போ அவனுமே அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே லின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் ஹைஜிங் பெரிய ஃபேமிலியோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்க. இது தாத்தாக்கு பிடிச்சு போயிடுச்சு, இவன் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மீதி இருக்க 2 பேர் யாரும் வரானுங்களா, இவனுங்க யாருன்னு தெரியுதா, அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணவங்க, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் வேணான்னு சொல்லிட்டு போனவங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த லின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லின் வந்து இவங்களையும் முன்னாடி மயக்கி வச்சிருப்பா, அதனால தான் இவங்களை வந்துட்டு நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லின் கழுத்துல ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த லின் போயிட்டு அவங்க அம்மாண்ட அழுது சொல்லியிருப்பா, அம்மா இந்த மாதிரி வளையல் உடஞ்சிருச்சு, ஜங்ஷி கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து, என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் வளையலும் இருக்கு, அதே மாதிரி ஒரு செயினுமே வச்சிருக்கேன், இப்போதைக்கு இந்த செயின் போட்டுக்கோ, அப்புறமா மீதி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வளையல் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை போட்டு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த 3 பேருமே இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த 3 பேருமே வந்து எப்படின்னா இவ சொல்றது தான் இவங்க 3 பேரை கேட்கணும் அந்த மாதிரி. இப்படி இந்த தாத்தா வந்து நம்மளோட பேத்தி லின் பேத்தி வந்து ஹேஜிங் ஃபேமிலியோட பிரின்ஸையே வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கா. அவங்க 2 பேருமே லவ் பண்றாங்கன்னும் போது நீ நல்ல செலக்ட் பண்ணியிருக்கமா, உன்னையே வந்து ஷென் ஃபேமிலியோட பொசிஷனுக்கு நான் சக்ஸஸராக செலக்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல வரும்போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. தாத்தா இன்னும் நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த லீன் ஒன்னே, என்ன சிஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஜியாங்ஷி உனக்கு பாய் ஃப்ரெண்டே இன்னும் கிடையாது, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லாதப்போ நீ தாத்தா கிட்ட எப்படி வந்து இப்படிலாம் கேட்கலாம், நீ இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா ஜியாங்ஷி அப்படின்னு மாதிரி கேட்க, நம்புறேன்னா ஏன் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது அப்போ தாத்தாக்கு வந்து வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. எல்லாருமே வெளியே போய் பார்க்குறாங்க, ஏதோ இடி மின்னல்லாம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ வெளியே பேசிட்டு வர மாதிரி கேட்கவும் அப்போ எல்லாருமே பயந்து வெளியே போய் பார்க்குறாங்க. செம்மையா மேகம்லாம் கருமேகமா இருக்கு, என்னாச்சுன்னே தெரியல. அப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க, ஏன் இப்படி ஆச்சு, திடீர்னு என்ன ப்ராப்ளம் தெரியலையே, இப்படி மேகம்லாம் இப்படி ஆயிட்டு இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்து இந்த புத்தா பீட்ஸ்லாம் சொல்லுவாங்களே அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் வாயில சொன்னபடியே வந்துட்டு இருப்பாரு, நடந்து வந்துட்டு இருப்பாரு. இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோ. இவர் பேர் தான் யான். இவர் யான் ஃபேமிலியில சேர்ந்தவர். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏன் இவன் வரும்போது இப்படி இருக்கு, இவன் யாருன்னு தெரியல நினைச்சிட்டு
யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து தாத்தா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. தாத்தா இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு யான் ஹி அப்படின்றமோ சொல்லிட்டு யான் ஃபேமிலி சேர்ந்தவர்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கை பிடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த லின் இருக்கால என்ன கையில புத்தா பீட்ஸ்லாம் வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான், ஏதோ மந்திரம் சொல்றவனா இருப்பான் போல இருக்கு, இவனெல்லாம் நீ பாய் ஃப்ரெண்டா வச்சிருக்கியா, தாத்தா அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை பத்தி கேலி பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்ப தாத்தா உடனே ஆமா நீ யான்னு சொல்றியே, அந்த யான் ஃபேமிலிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, உண்மையாவே அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை தான் பாய் ஃப்ரெண்டாக கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றாரு ஆமா நான் உண்மையாவே யான் ஃபேமிலியில் சேர்ந்தவ தான், நான் என்னோட ஃபேமிலிக்கு 137வது ஜென்ரேஷனை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ இவங்க ஃபேமிலி எத்தனை நாள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வாழ்ந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட யான் ஃபேமிலி தான் இவங்க. தாத்தாக்கு இந்த ஃபேமிலி பற்றி நல்லாவே தெரியும். இந்த யான் ஃபேமிலியில் சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பவர்ஃபுல்லான மந்திரம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு முன்னாடி தெரியுமா. அப்போ தாத்தாக்கு தெரிஞ்சோன்னே அப்படியாப்பா நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்கே இருக்க நிறைய வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாளே நல்ல மனுஷனை தான் பிடிச்சிருக்கா, நல்ல ஆளை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பற்றி பேசிட்டு இருக்க. இதில் இன்னைக்கு வந்து கடுப்பாகுது, என்ன இவ்வளோ நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா போல இருக்கே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த லின் நினைக்கிறா. உடனே என்ன பண்ணுறான்னா அக்காவுக்கு ஹஸ்பண்ட் ஆக போறவ அப்படின்றது தெரிஞ்சுமே வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்க ஆரம்பிக்கிறா. யானி இருக்கார்ல அந்த யானோட கையை பிடிச்சி நீங்கள் எங்கள் அக்காவை லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் அவர் வந்துட்டு ஏய் கையெடு, உன்னோட புத்தி எனக்கு நல்லாவே புரியுது, நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு எனக்கு புரியுது, பார்த்து நடந்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ இவளுக்கு டவுட் ஆகுது, என்ன இது என்னால் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு வேளை இவருக்கு வந்து நம்ம அக்கா மேலே காதல் இல்லையோ அதனால தான் என்னால் மயக்க முடியலன்னு நினச்சிட்டு உடனே லீன் வந்து தாத்தா அக்கா பொய் சொல்கிறா, ஜியாங்ஷியோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது இந்த யான், முதல்ல அவள் கண்டிப்பாக வந்து பொய் தான் சொல்கிறா அப்படின்னு சொல்ல உடனே இதுக்கு லீனோட அம்மாவும் சப்போர்ட்டு, என் பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் தெரியுது, இவரெல்லாம் போயிட்டு எப்படி ஜியாங்ஷி லவ் பண்ணுவா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஜியாங்ஷி என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ பார்த்து யான் நீங்கள் பாருங்கள் நம்ம காதலை பொய்யின்றாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ யான் ஒன்னே இப்போ நான் ப்ரூவ் பண்ணவா, யாரால நம்ப முடியல சொல்லுங்க, இங்கே இந்த இடியை வர வைக்கிறேன் மழையை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேஜிக்கலாக போட்டு காமிச்சிட்டு இருக்காரு, என் காதலை நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அங்கே இடிலாம் வந்து விழுது, மின்னல்லாம் வருது, தாத்தாலாம் பார்த்து பயந்துடுறாரு, தாத்தாலாம் நம்ப மாட்டேன்னு சொல்லவே முடியாது போல் அந்த மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோ இந்த பவர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஹீரோக்கு வந்து வலிக்குது, ஹீரோக்கு ஒரு நோய் இருக்கும் போல, அது என்னன்னு போக போக தெரியும். அப்போ இதில் தாத்தா பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தாவுக்கு கம்பெனிலேருந்து கால், இந்த மாதிரி சார் நம்மளோட கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் போயிட்டே இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே யானை பார்த்து உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுதுப்பா, என் கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் எதுவும் நம்பாததுனால தான், உன்னை பற்றி நம்பாததுனால தான் இப்படிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவே நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போடுற அளவுக்கு பார்த்துக்கோங்களேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் சொல்லிட்டு அப்போ தாத்தா இப்படி பேசும்போது நம்ம ஹீரோவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் தாத்தா உடனே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு, எனக்கு கண்டிப்பாக நான் முடிவு பண்ணிவிட்டேன், ஜியோங்ஷியோட பாய் ஃப்ரெண்ட் தான் கண்டிப்பாக நம்ம ஷென் ஃபேமிலிக்கு நல்ல பொசிஷனுக்கு கரெக்டான ஆளாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, என்னென்னா நம்ம ஹீரோன் வந்து இந்த யான்ன்றவரை பார்க்க போயிருப்பா. ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கா யாரை லவ் பண்ணாலுமே வந்து இந்த லின் வந்து எதனா பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு யான்ன்றவரை பற்றி மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு யான் கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா. அவரும் என்ன உனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்லியிருப்பா, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த நோய்க்கான மருந்து இந்த ஷென் ஃபேமிலியில் சீக்ரெட்டான ஒரு மருந்து இருக்காமா, அது வந்து ஷென் ஃபேமிலியோட சக்ஸஸர் கையில் மட்டும்தான் போவோம், அந்த மருந்துக்கு ரொம்ப வேல்யூ, அந்த மருந்து உங்கள் நோயை கிளியர் பண்ணுறதுக்கு நான் தரேன், ஆனால் நீங்கள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை நடிக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பா. ஏன்னா என்னோட லின்ன்ற ஒரு தங்கச்சி ரொம்ப மோசமானவ, அவள் வந்து எனக்கு கொன்றுவா, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதே மாதிரி இவங்க செலக்ட் ஆயிருப்பாங்களா இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நீ ப்ராமிஸ் பண்ணதை நான் மறக்காத, ஏன்னா நீ ஹெல்ப் பண்ணா அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட மருந்து எனக்கு தரேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க, நம்ம ஹீரோன் அங்கே யானை பார்க்க போகும்போது நம்ம யானுமே வந்து ஹீரோனை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும், யானுக்குமே பிடிச்சு போயிருக்கும், அவருமே வந்து அவர் கண்ட்ரோல் இழந்திருப்பார். ஆனால் உடனே அந்த புத்தா பீட்ஸ் இருக்குல்ல அதை பிடிச்சி கையில் பிடிச்சி முறுக்கி பிடிச்சோடனே அவருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து கண்ட்ரோலாக பேசி இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோனும் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பா. இப்போ அதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோன் நினைக்கிறா, எதுனா நமக்கு நல்லது நடந்தால் சரி, போன லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம சாகக்கூடாது, இந்த லைஃப்பில் கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும் லின்னுக்கும் லின்னோட அம்மாக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. இந்த லின்னு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம ஹீரோப்போ ஹீரோயின் ரூம்குள்ளே பேசுறது கேட்டுடுறா. இவங்க வந்து அவங்க பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம். அப்போது இவன் நினைக்கிறா, அப்போனா கண்டிப்பாக இந்த யான் வந்து உண்மையாகவே நம்ம அக்காவை லவ் பண்ணல, நம்ம எதனா பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த யானை வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி மெய்ட் கிட்ட ஒரு ஜூஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க, ஒரு சூப் மாதிரி. அந்த சூப்பில் ஏதோ கலந்துருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோன்னு அந்த டைமில் ஏதோ சூப் கேட்டிருப்பா.
அதனால சூப் கொடுத்து அனுப்ப அந்த மேடுமே சூப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா, எதுவுமே தெரியாத மாதிரி. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா நம்ம ஹீரோயின். இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஹீரோக்கு தான் இப்போ பெயின்லாம் நிறைய வந்திருக்குமே காலில் அந்த பவர்லாம் போட்டு காட்டும் போது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சூப்பெல்லாம் அங்கே டேபிள் மேலே வச்சிருவா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நான் வந்து உங்களை டச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, என் மேலே காதலில் விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவோ நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், நீ பண்ணுன்ற மாதிரி இந்த புத்தா பீட்ஸை கையில் வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயினுமே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா ஹீரோவை வந்து சூப் குடிக்க சொல்லியிருப்பா. ஹீரோவோ அந்த சூப் எடுத்து குடிச்சிடுறாரு. இந்த சூப்பில் ஏதோ கலந்துருக்கும் போல இருக்கு. ஹீரோக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி ஹீரோனுக்கு ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கா என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இது அப்பப்போ எனக்கு நடக்குதுன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அவள் கை அவளே மீறி அவளோட ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அவளுக்கா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நான் இங்கே நிற்கிறேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹீரோ அந்த சூப்பு குடிச்சதுனால அவருக்கு கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோயின் பின்னாடி வந்து ஹக் பண்ணுற மாதிரி வர ஹீரோயின் சொல்கிறா என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. அப்போ அந்த லீனை தான் காட்டுறாங்க. இந்த லீன் நினச்சிட்டு இருக்கா, இனிமே நீ வந்து நான் கீ கொடுக்குற பொம்மடி, நான் பண்ணுறதை தான் நீ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. இந்த லீன் வந்து நம்ம ஹீரோவோ ஹீரோயின் ரூம்குள்ளே பேசியிருக்கிறத கேட்டிருப்பாள். அவங்க அம்மாண்ட சொல்லும் போது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்போ நீ யானை வந்து இந்த மாதிரி ஜியாங்ஷியை லவ் பண்ணுற மாதிரி வச்சிரு, அவங்க 2 பேரும் க்ளோஸ் வந்துட்டா கண்டிப்பாக அவன் லவ் பண்ணிடுவான், அப்போ நீ வந்து இந்த யானை வந்து கரெக்ட் பண்ணிடலாம், உன்னோட பாய் ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால சூப்பும் கொடுத்து அனுப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இவ்வளோ நம்ம ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இவன் இங்கே பண்ணுறதை நம்ம ஹீரோன் அங்கே பண்ணுறா. அப்போ ஹீரோ ஒன்னே இல்லை டைம் முடிஞ்சு போச்சு, அதாவது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப நேரம்லாம் என்னால் இப்படி தாக்கு பிடிக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து பெட் மேலே தள்ளிவிட நம்ம ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் ஆல்ரெடி இந்த லீன் வந்து நம்ம ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளே. இந்த லீன் வந்து ஆல்ரெடி ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன கொஞ்ச நேரத்துல வந்து ஹீரோ கூப்பிடுவா போல இருக்கு. ஹீரோ வந்து வெளியே வந்து என்ன சவுண்டுன்னு வந்து பார்க்குறாரு. இந்த லீன் நின்றுட்டு இருக்கா. என்ன உங்களுக்கு இப்போ ஓகேவா, எதனா டயர்டாக இருக்கா, கொஞ்ச நேரம் என் கூட வரீங்களா, நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஏதோ இவ கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரியும் நம்ம ஹீரோ ஒன்னே வர வர அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவளுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுவாள். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அதான் நான் இருக்கேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவளை பிடிக்கும் போது இந்த லீன் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஓ அப்போ கண்டிப்பாக எனக்கு மயங்கிட்டானா, இவங்க 2 பேரும் உள்ள ஆல்ரெடி ஒன்றா சேர்ந்துட்டாங்க போல இருக்கு, அதனால தான் இவன் எனக்கு இப்போ மயங்குறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் உள்ள எழுந்திரிச்சு உட்காந்தவ நீ ரொம்ப அதிகமாக பிளான் போட்டு இப்படி நீ மோசமாக போக போகிற பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிற. அப்போ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவரோட கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் கிட்ட போனாலுமே இல்லை நம்ம அப்படி பண்ணக்கூடாது, பண்ணால் இவளோட பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடும், நமக்கு மருந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சி கையில் கத்தி எடுத்து அவரோட காலில் வந்து அவரே குத்தி இருப்பார். வலி வந்தால் இந்த கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பார் போல இருக்கு. அதே மாதிரி அவருக்கு வலியை கொடுத்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஹீரோனும் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், இருந்தாலும் இதெல்லாம் காரணம் இந்த லின்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே சரி இவ அப்போ அப்படி பிளான் பண்ணானா அவள் பிளானுக்கு ஏற்றபடியே நம்மளும் போய் பார்ப்போம், அவள் என்னதான் பண்ணுறான்னு நம்மளும் தான் பார்ப்போமேன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி லின் வெளியே கூப்பிட்டுப்பா, நம்ம ஹீரோவும் போயிருப்பாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே லின்னு வந்து நம்ம யானை வந்து தாத்தா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. தாத்தா உடனே பார்த்துட்டு என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஜியாங்ஷோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீ எதுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த லின்னை பிடிச்சி நம்ம தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த லின் சொல்றா என்ன தாத்தா இன்னும் ஜியாங்ஷோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, யானை போயிட்டு கிடையவே கிடையாது, யான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்ல தாத்தாக்கி ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க லின், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு நீ, உனக்கு தெரியுதா, அது எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவான், ஜியாங்ஷோட பாய் ஃப்ரெண்டு எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவான், என்ன நீ பண்ணி வச்சிருக்க, நீ பண்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து லின்னை பிடிச்சி திட்டுறாரு. நம்ம ஹீரோ யான் வந்து எதுவும் பேசாம அங்கே நின்றுட்டு இருக்காரு, ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி அவர் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் அங்கே நின்றுட்டு இருக்க. அப்போ லின் சொல்றா தாத்தா நீங்க என்ன என்கிட்ட இப்படி கேட்குறீங்க, நீங்க வேணா யான் கிட்டே கேட்டு பாருங்க நான் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையான்ட்டு அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. வந்துட்டு என்ன லின் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இப்படியே வச்சிருக்கிறது தான் உன் வேலையா, எல்லா டைமும் இப்படியே பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல இந்த லின்னா நீ யாரும் அதை கேட்கறதுக்கு, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இவரையும் கேட்டு பாருங்க இவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினா நீ இப்படி பண்ணிட்டே இருந்தனா அது உனக்கே வந்து பின்னாடி வந்து ரொம்ப மோசமா போயிடும், அது உன்னையே திரும்ப அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அவர் கேட்க மாட்டா. என்ன இருந்தாலும் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு என்ன இருந்தாலும் நீ பேசிக்கோ, ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோ வந்து தாத்தா முன்னாடி வந்து சொல்ல வைக்கிறா லின்னு, சொல்லுங்க நீங்களே தாத்தா கிட்ட சொல்லுங்க நான் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ட்ரை பண்ண வைக்கும் போது அப்போ தாத்தாவும் கேட்குறாரு சொல்லுப்பான்ட்டு. அப்போ சொல்றாரு ஹீரோ பாருங்க இல்ல எனக்கு உண்மையாவே வந்து ஜியாங்ஷியை தான் ரொம்ப பிடிக்குமே, இந்த லின் வந்து அவளை வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா, மற்றபடி நான் ஜியாங்ஷியை தான் லவ் பண்றேன்னு சொல்ல இந்த லின்னுக்கே பல்ப்பு, என்னடா இவனுக்கு மயங்கிட்டான்னு நினைச்சேன் இப்படி பேசுறானே நினைச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒன்னதான் பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவா டே என்ன லீன் பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக உன் அக்கா வாழ்க்கையில வெள்ளாடணும்னு பாக்குற, என் மூஞ்சிலே முழிக்காத, இப்படிதான் உன்னோட சிஸ்டரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு பாப்பியா, உன் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கணும்னு நினைப்பியா, ரொம்ப சீப்பான வேலை பார்க்குற வெளியே போ அப்படின்ற மாதிரி இந்த லின்னை பிடிச்சி வெளியே துரத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
அந்த லின்னும் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறா. இல்லை தாத்தா, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன், அதான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதேதோ சாக்கு சொல்கிறா. தாத்தா கேட்குற மாதிரி இல்லை, நான் உன்ட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி கேவலமான பிறவியா இருக்கே நீ, அக்காவோட புருஷனை இப்படி தான் மயக்க ட்ரை பண்ணுவியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தாத்தா வந்து ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போயிடு, இல்லைனா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லின் இதுக்கு மேலே என்ன பண்ணுவா, அவங்க அம்மா தான் பார்க்க போவா, அவளை எவ்வளோ கத்தி பார்க்குறா. இல்லை வேணா தாத்தான்ட்டு தாத்தா கேட்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து இந்த சக்ஸஸரை செலக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஷென் ஃபேமிலியோட மொத்த பொசிஷனையும் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த மருந்தையும் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தாத்தா வந்து அது யாருன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு, நம்ம ஹீரோனை தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜியாங்ஷியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஷென் குரூப்புக்கு அந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆள் அவதான்ற மாதிரி சொல்லிட. அப்போது இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷென் ஃபேமிலியோட இந்த லாக்கர் கீ அதுவும் அந்த மெடிசனும் வந்து ஜியாங்ஷி கையில் தான் இனிமேல் கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஜியாங்ஷியை மேலே கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோனை மேலே போக தாத்தா வந்து அந்த சாவியை எடுத்து நம்ம ஹீரோன் கையில் கொடுக்குறாரு. இனிமேல் அந்த பொக்கிஷத்துக்கான சாவி உங்கள் கையில் தான் இருக்கும், அதாவது நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பாங்களே அந்த காசுக்கான சாவி. அப்போ அந்த இடத்துக்கு இந்த லின் வரா, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க, அவள் எவ்வளோ சீப்பானவ தெரியுமா, எத்தனை பேர் கூட தப்பு பண்ணிட்டு எவ்வளோ நோய் அவள் உடம்புல இருக்குது தெரியுமா, அவளுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க கூட இந்த மீடியா பீப்புள்ஸை கூட்டு வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் அப்படி வந்து நின்றுட்டு இருக்கா. அவங்களுமே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ஜியாங்ஷி உங்கள் தங்கச்சி சொல்கிறதுலாம் கரெக்டாக, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனை பார்த்து மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ லின் கேட்குறா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் அவள் இதை மறைச்சி வச்சுட்டு இருக்கா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் டாக்டர் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வேணா ஆன் த ஸ்பாட் டாக்டர் வச்சு செக் பண்ணிக்க சொல்லுங்க அவளை அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கா, எதுக்கும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. கூட்டு வந்திருக்கியா இந்த இடத்துக்கு சொல்லுன்னு சொல்ல அந்த டாக்டரும் போயிட்டு நம்ம ஹீரோன் கையிலேருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிளட் எடுக்கிறாங்க ஹீரோன் கையிலேருந்து. இந்த லின்னா என்ன தைரியமாக காட்டுறா அப்படின்னு நம்ம தான் லின் பார்த்துட்டு இருக்கா. டாக்டரும் போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோனா எனக்கு நீ அப்போவே இப்படி பண்ணுவேன்னு தெரியும்டி அப்படின்னு நம்ம தான் ஹீரோன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கா லின். அப்போ டாக்டர் வராங்க, ரிசல்ட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதாவது ஜியாங்ஷியோட உடம்புல லின் சொன்ன மாதிரி எந்த ஒரு நோயுமே கிடையாது, அவங்களோட உடம்பு ரொம்பவே கிளியராக இருக்குது, அதாவது ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே லின்னால ஏற்றுக்க முடியல. அது எப்படி நடக்கும், இல்லை அவள் நிறைய கூட ஸ்டே பண்ணியிருக்கா, அவளுக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கா உடம்புல, எனக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஃபேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகும்போது கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி காயமாக ஏற்பட்டிருக்கும், ஏதோ யாரை கடிச்சு வச்ச மாதிரி. நம்ம ஹீரோனுக்கா என்ன இது என் உடம்புல அப்படி வலிக்க ஆரம்பிக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துருப்பாரு. என்னாச்சுன்ற மாதிரி பார்த்து கேட்கும் போது தான் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே சொல்லிடுறாரு, ஜியாங்ஷி உனக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதாவது யாரோ உனக்கு மந்திரம் போட்டு விட்டுருக்காங்க, வேற ஒரு பொண்ணுக்குள்ள நோயெல்லாம் உடம்புக்கு வந்திருக்கு, உன்னோட உடம்புல இருக்க ஹெல்த்தினஸ்லாம் அவளுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல என்னால் கொஞ்ச நேரத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்குள்ளே நம்ம இதை அழிச்சாக்கணும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவர் தான் ஏதோ பவர் போட்டு விட்டுருப்பாரு. அதனால தான் இந்த லின்னோடது எதுவுமே வந்து நம்ம ஹீரோனுக்கு மாறி இருக்காது. முன்னாடி வந்திருந்தாலுமே உடனே வந்து இந்த லின்னுக்கே போயிருக்கும், அந்த லின் அதை கவனிச்சிருக்க மாட்டா. ஹீரோ சொல்லியிருப்பாரு என்னதான் ஆனாலும் நம்ம சீக்கிரத்தை முழுசாக அழிச்சாகணுன்ற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இந்த ஃபங்க்ஷனில் வந்து லின் எதுவுமே தெரியாமல் அவளுக்கே அது திரும்ப வந்து தெரியாமல் ஓவராக பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோனா என்னதான் இருந்தாலும் இதை முழுசாக நம்ம அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் ஹீரோ வந்து அவர் ஒரு ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு, அதாவது ஜியாங்ஷிக்கு எந்த நோயுமே கிடையாது, ஆனால் இதெல்லாம் சொன்ன லின்னுக்கு தான் எல்லா நோயும் இருக்குது, நீங்கள் வேணா ஆன் த ஸ்பாட்டு லின்னுக்கு வந்து இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த டாக்டருமே வந்து போய் எடுக்கிறாரு. இந்த லின்னுமே அலோவ் பண்ணுறா, எடுத்துக்கோங்க எனக்குலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தைரியமாக தான் வந்து கையை கொடுக்குறா. இவ வந்து கையை கொடுக்கும்போது ஒரு சந்தேகம், ஆனால் எதுக்கு ஜியாங்ஷிக்கு எதுவுமே ஆகலை, அதான் ஆல்ரெடி அவளுக்கே அம்மா வந்து எல்லாம் மந்திரம் போட்டு அனுப்பிவிட்டாங்களே நினைக்கும் போது டாக்டர் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. காட்டும் போது சொல்கிறாங்க இந்த லின்னுக்கு வந்து ஏகப்பட்ட நோய் உடம்பு பூரா, அப்படி இருக்கிறது எல்லாமே சொல்ல அவள் கழுத்தில் இருக்க துணி வேற நகரும் போது கழுத்து ஃபுல்லாக காயும். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அடியே வெக்கம் கெட்டவில்லை, இப்படி தான் எல்லாருக்கூடையும் போயிட்டு இப்படி ஸ்டே பண்ணிட்டு உங்கள் அக்கா மேலே பழி போட்டிருக்கேன், உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு உங்கள் அக்கா மேலே பழி போட்டுன்னு சொல்லிட்டு கண்டபடி எல்லாரும் வந்து இந்த லின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லின் வந்து ஷாக் ஆகிட்டா. அவள் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுறா, நாங்கள் வந்து பவர் போட்டுமே உனது எனக்கு வந்திருக்கணும், எந்த உனக்கு போயிருக்கணுமே ஏன் போல அப்படின்ற மாதிரி அவள் பண்ண, அதாவது அவங்க வீட்டில் பண்ண சூனியத்தை பற்றெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க அம்மாவோ அடியே பாவி ஏண்டி உண்மையை ஓப்பனாக சொல்கிற, என்னை மட்டும் போட்டு கொடுத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம். நம்ம ஹீரோனா எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ கேட்குறா, என்ன சொன்ன நீ சூனியம் பண்ணீங்களா, அப்போனா நீ வேணுட்டே தான் இதெல்லாம் பண்ணியிருக்க, இதெல்லாம் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு சூனியம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது தாத்தாவா ஏண்டி கேவலமானவளே ஏன் இப்படி பண்ணியிருக்க, உனக்கு அறிவு இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துலாம் இறங்கிட்டீங்களா நீங்கள், எதுக்கடி இப்படி பண்ண, எதுக்கு உன்னோட நோயெல்லாம் வந்து ஜியாங்ஷிக்கு வர வைக்கணும்னு பிளான் பண்ண, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி தாத்தாவும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த லின் வந்து நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா, தாத்தா என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு, நீ தானே ஷென் ஃபேமிலிக்கு இனிமேல் இந்த பொசிஷனுக்கு வரப்போறவ, என்னை வந்து வீட்டை விட்டு துரத்துறாதிரி, என்னதான் இருந்தாலும் நான் தங்கச்சின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் கேட்குற
மாதிரி இல்லை. அவளை அங்கே தள்ளி விட்டுட்டு, உனக்கு வெக்கமா இல்லை, உன்னை போய் எனக்கு தங்கச்சின்னு சொல்கிறிய, இவ்வளோ சீப்பான வேலையை பண்ணிட்டு எப்படி உனக்கு தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து நான் சொல்கிறேன் இந்த பொசிஷன்லேருந்து நீ வீட்டை விட்டு தான் பொண்ணு சொல்லும் போது உடனே அந்த லின் வந்து அவங்க அம்மா காலை பிடிச்சி, அம்மா எல்லா பள்ளியும் என் மேலே போட்டாங்கம்மா, நீங்கள் தானே எனக்கு எல்லாமே பண்ண சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன போவேணான்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மா மேலே பள்ளியை தூக்கி போட, அவங்க அம்மா சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம, ஏய் நவுந்து போ லின், ஏன் என் மேலே பழி போடுற, நீ பண்ண தப்புக்கு அம்மா மேலே பழி போடுவியான்னு சொல்லும் போது இந்த லின் ஒன்னே, அம்மா நீங்கள் பெத்த பொண்ணுமாண்ணா, இப்படி என்ன வேணும்னு ஒதுக்குறீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படியாம்மா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி இவங்க தான் சின்ன வயசில் எனக்கு இவளுக்கு வளையல் போட்டு விட்டாங்க, அதில் இவங்க ஏதோ பூச்செல்லாம் ஏற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கலர் பூச்சி மாதிரி இருக்குது, அது வளையலில் ஏறுது, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்குது, வளையல் உடஞ்சாலும் இந்த பவர் தான் காரணம் போல, எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் வச்சிருப்பாங்க அப்படின்ற ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தால, இந்த வளையல்னால தான் ஹீரோனுக்கு இவ்வளோ நோயுமே வந்திருக்கும், இந்த மாதிரி மாற்றி விடுறது எல்லாமே. இப்போ அந்த வளையல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கு, அந்த வளையலை தூக்கி போட்டு உடைக்கும் போது அந்த கருப்பு பூச்சி வருது. தாத்தாலாம் பார்த்து பயந்துடுறாரு. அப்போது எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு லின்னோட அம்மாவும், ஆமாம் உண்மைதான், உனக்கு இப்போ நோய் இருக்குது தெரியுமா, அதாவது இப்போ அந்த நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ லின்னோட உடம்புல இருக்கிறது உன் உடம்புக்கு வந்துடும், அந்த உன் உடம்புல இருக்கிறது போகணும்னா அது எனக்கு கண்டிப்பாக தெரியும், அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும்னா ஷென் ஃபேமிலியோட பொசிஷனை எனக்கு கொடுக்கணும், எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வரணும், பண்ணினா உன் உயிரை நான் காப்பாற்றுறேன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட டீல் பேசுகிறாங்க. இதை லின் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ வந்து அதுக்கு அவசியமே கிடையாது, அவள் எதையுமே உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை தான் நான் காத்துட்டு இருந்தேன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலை பற்றி தெரிஞ்சிருச்சு. அந்த வளையலில் இருக்க பூச்சை பற்றி தெரியாதுல்ல, அந்த கருப்பு பவர் இருக்குல்ல, அதை வந்து ஹீரோட பவர் போட்டு அழிச்சிட்டு அவளை தான் ஹீரோனுக்கு வந்து இனிமேல் லின்னோட அதாவது லின்குள்ளே இருக்க நோய் எதுவுமே வந்து ஹீரோனுக்கு வராது, இனிமேல் ஹீரோன் வந்து நல்லா இருப்பா, ஹீரோனை யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இப்போ ஹீரோனோட உயிர் வந்து தப்பிச்சிருச்சுன்ற மாதிரி லின்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சோடனே ஐயோ பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சைடில் இருக்க இந்த ஷென் ஃபேமிலியோட சீக்ரெட் மருந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மருந்து வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் போல இருக்கு, இந்த மருந்து எடுத்து வச்சிருக்காங்க, ஏன்னா ஹீரோனுக்கு இது தேவைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. தாத்தா ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து சூனியம் பண்ணி ஃபேமிலியை அழிக்க பார்த்துருக்கீங்களா, என்னோட பேத்தியை இப்படி அழிக்க பார்த்துருக்கே, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இனிமேல் இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல ஹீரோனுமே வந்து ஷென் ஃபேமிலியோட பொசிஷனில் நின்று அவளுமே வந்து ஆமாம் தாத்தா இவங்க இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது, இவங்க இந்த ஃபேமிலிக்கு ரிட்டர்னே ஆகக்கூடாதுன்ற மாதிரி வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. இந்த லின்னும் போகும்போது எவ்வளோ கத்தி பார்க்குறா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை அழிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கத்திக்கிட்டே தான் போகிறா. ஆனால் இவங்க 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. தாத்தா ஒரு பக்கம் ஹீரோனை பார்த்து, சரிம்மா இனிமேல் உனக்கு ஒப்படைக்க வேண்டியதை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட அந்த சாவியும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஷென் ஃபேமிலியோட சீக்ரெட் மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஷென் ஃபேமிலிக்கு இனிமேல் இவ தான் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை வணங்குறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் அந்த மருந்து கொண்டு வாங்கன்னு சொல்ல, அந்த மருந்து கொண்டு வரும்போது அந்த பாக்ஸ்குள்ளே மருந்து இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது அங்கேருந்து மருந்தை காணும். எப்பட்றா ஷென் ஃபேமிலியோட சீக்ரெட் மருந்து காணுமே, இது உள்ள தானே இருந்துச்சுன்ற மாதிரி தாத்தா பதற ஆரம்பிக்கிறாரு. யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியல, உடனே கேட்டெல்லாம் எடுத்து மூடுங்க, யாரும் அங்கேருந்து வெளியே போகக்கூடாது, எல்லாரையும் தரவா செக் பண்ணுங்க, இந்த மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்பிடுன்னா தாத்தா இந்த மருந்து எப்படி காணாமல் போயிருக்கோன்னு எனக்கும் தெரியும், எனக்கு நல்லாவே யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த லின் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, லின்னோட அம்மா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, நம்ம ஹீரோன்னு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்துட்டு நீ இல்லை நீ அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா லின்னோட அம்மா ஒரு சூனியக்காரி தானே, அதனால ஹீரோ ஒன்று நீ தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் போய் தான் ஆகணும், ஏன்னா என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உங்கள் உயிரை நான் காப்பாற்றுறதுக்கு நான் போய் தானே ஆகணும், நான் மட்டும் தனியாக போனால் தான் கண்டிப்பாக அவங்க வந்து பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து பேசவே மாட்டாங்க சொல்லிட்டு ஹீரோ அங்கே போகிறா. அப்போ ஹீரோ ஏதோ கொடுத்து அனுப்புறாரு, என்னன்றதை காட்டல. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த லின்னையும் லின்னோட அம்மாவை காட்டுறாங்க. லின் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி, அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாமல் உங்களை பற்றி சொல்லிட்டேன், எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியல, பயந்து போயிட்டம்மா, அதான் நான் உங்களை பற்றி சொல்லிட்டேம்மா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அவங்க அம்மா கத்துறாங்க, ஏண்டி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால் நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ அம்மா அதெல்லாம் உதவி பண்ணுங்க, அவளை பழி வாங்கணும்னு சொல்லும் போது அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இத்தனை நாளாக ஒரு சிவப்பு கலர் பாம்பு உங்கள் கைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க போல இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாம்பு போல இருக்கு, அதை வந்து காட்டுறாங்க, இதனால கண்டிப்பாக அவளை அழிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இது கொடுக்க வேண்டிய உயிர் ஒன்று இருக்கே அப்படின்னு நம்ம சொல்ல, இதை கேட்டோன்னே லின் யாருமா அந்த உயிர் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இதுக்கு நான் ஒரு உயிரை கொடுக்கணும்னா, அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அந்த உயிரை இழந்தா, அந்த உயிரை நான் கொடுக்கணும்னா நான் உன்னதான் இழந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து, அதாவது லின்னோட அம்மா சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அங்கே பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்று உன் உயிர் வந்து இந்த பாம்புக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணோட உயிரை வந்து கொண்டுடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனை பழி வாங்கிறதுக்காக, அந்த சொத்துமே இவங்களுக்கு வரதுக்காக பொண்ணோட உயிரை
வந்து சாகடிச்சிட்டு அந்த பாம்புக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து ஒரு பவர் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடியும் ரெடி ஆகிட்டு போயிட்டு நின்றுட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை பழி வாங்குறதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் அங்கே வரா வந்த மருந்து கேட்க தான் வந்திருக்கா. அப்போ அந்த லேடியும் நம்ம ஹீரோனை பார்த்து என்ன ஜியாங்ஷி மருந்துக்காக தான் வந்திருப்ப போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஹீரோன் முன்னாடி வரும்போது கையில் வச்சிருந்த பவரை வந்து ஹீரோனை பார்த்து விடும்போது நம்ம ஹீரோனா ஏதோ இந்த லேடி கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கா. இந்த லேடி வந்து முட்டி போட சொல்லுவோம், நம்ம ஹீரோன் முட்டி போடுறா. இந்த லேடி என்ன சொன்னாலுமே நம்ம ஹீரோன் அதை பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து முட்டி போடுற நேரத்தில் கீழே இருந்து ஏதோ ஒன்று எடுத்துடுறா. இந்த லேடியை வந்து நம்ம ஹீரோன் வந்து அவளோட கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோன் கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டு அது பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கு. நான் அழிக்க போகிறேன், நாளைக்கு வந்து ஷென் ஃபேமிலியில் ஒரு மீட்டிங் போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லு இந்த மாதிரி மொத்த ப்ராப்பர்ட்டியை என் பேரில் வந்து எழுத போகிறேன்ட்டு, ஏன்னா அதெல்லாம் இப்போ உன்னோட பொறுப்பில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பி விட்டுடுது. இப்போ நம்ம ஹீரோன் வந்து இந்த லேடியோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு தான் இந்த லேடி நினச்சிட்டு இதெல்லாம் சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோன் வந்துடுறாளா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஷென் ஃபேமிலியில் நம்ம ஹீரோயின் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாள். அந்த மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன அதுக்குள்ளே ஷென் ஃபேமிலியோட ஓனர் அதாவது நம்ம ஹீரோயின் வந்து மீட்டிங் போட்டிருக்கால எதை பற்றி இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு இந்த லின்னோட அம்மா வராங்க. வந்துட்டு அவங்க பட்டுக்குள்ளே சிரிச்சிட்டு வந்து நிற்க இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்கள தான் வந்து தாத்தா உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டாரு, எதுக்காக இந்த லேடி வந்திருக்காங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த லேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வந்து உங்கள் ஷென் ஃபேமிலியோட மாஸ்டர் வந்து சொல்லுவா கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. உள்ளே வந்தோடனே எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க, ஏன் ஜியாங்ஷி இந்த லேடியெல்லாம் உள்ளே விட்டுருக்க, இவங்களை தான் உள்ளே விடக்கூடாதுன்னு தாத்தா சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி அப்போ சொல்லுது, எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, அவள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் என் பேரில் தரப்போறா, அதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறா அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாக சொல்ல நம்ம ஹீரோவா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பு தான் வந்து இந்த லேடி பேசுறத கேட்டோன்னே நம்ம ஹீரோனும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட சர்டிஃபிகேட்லாம் வந்து எல்லாரும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த லேடி கிட்ட கொடுக்கும். இந்த லேடி சந்தோஷமாக அதெல்லாம் வாங்கிக்குது. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த லேடி ஒன்று கையில் கத்தி காமிச்சிருந்தா உன்னோட கோலை நீ முடிச்சிட்ட, இதால் குத்திக்க ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோயின் வாங்க மாட்டா. அப்போ இந்த லேடி ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா நீ வாங்க மாட்டேன் நானே குத்துறேன்னு சொல்லிட்டு குத்துறும் போது ஹீரோயின் கையை பிடிச்சி முறுக்கி அந்த லேடியவே கீழே தள்ளி விட ட்ரை பண்ண கத்திகள்லாம் கீழே விழுந்துடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா என்னையே குத்த பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்ன இந்த டைம் நீ நம்ம மயக்கிட்ட நினச்சிட்டு இருக்கியா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியேன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த லேடி சொல்லுது ஓரா பேசாத, உன்னோட ப்ராப்பர்ட்டி இப்போ என் கையில் இருக்குது, என்ன ஓரா பேசுகிற, என் கண்ட்ரோல்லேருந்து நீ போயிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த லேடி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ஏதோ அவள் கையில் இருந்த ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த லின்னோட அம்மா ஓரா பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோனை அதை திறந்து பாரு, அது வெறும் வெத்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னு தான் அந்த லேடி திறந்து பார்த்தது அதெல்லாம் ஃபேக்கு. நம்ம ஹீரோன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, நான் வந்து உனக்கு கண்ட்ரோல்லாம் ஆகலை, நீ வந்து என்னை அடிக்க ட்ரை பண்ணில, அப்போ வந்து நான் சும்மா தான் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் நின்றுட்டு நடிச்சுட்டு தான் இருந்தேன்னு சொல்லும்போது இப்போ என்னோட மொத்த பவரை வச்சு உன்னை அழிக்க ட்ரை பண்ணுறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பவரை போட வர நம்ம ஹீரோயின் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த பாம்பு பவர் வந்து கொஞ்சம் செயல் இருந்துச்சு போல இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் கையில் ஏதோ போட்டிருக்காங்க. ஹீரோயின் கை அப்போ தான் காட்டுறா, ஹீரோயின் கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ஹீரோ கொடுத்தது. ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் தாத்தா கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிருப்பாள், நான் போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வேணா போகாத, உன்ட்டு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அமைச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன்ல, அது இந்த பிரேஸ்லெட் தான். அதனால தான் நம்ம ஹீரோனை வந்து இந்த லேடியால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. ஹீரோயின் சும்மா நடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் கீழே முட்டி போடும் போது இந்த லேடி கிட்டேருந்து ஒன்று எடுத்திருப்பாள். இந்த லேடி அது கூட கண்டுக்காமல் சிரிச்சுட்டு இருந்திருக்கும். அது என்னன்னா இந்த லேடி பாக்கெட்டில் வந்து அந்த மருந்து இருந்திருக்கும் போல் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி அழகாக உசாராக எடுத்து வச்சிருப்பா. அதை வந்து ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த லேடியா அப்போ நீ ஏமாத்திட்டி அடி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு அவள் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் தான் அது காரணம். அது மட்டும் இல்லை, நீ வந்து உன்னோட மந்திரத்தை தப்பான டைமில் யூஸ் பண்ணிட்ட, அவட்ட இந்த பிரேஸ்லெட் இருக்கிறது தெரியாமல், அதனால நீ சாக போகிற அப்படின்ற மாதிரி இந்த லேடியை பார்த்து சொல்ல. ஏன்னா அந்த பவரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பவர் வரத்துக்கு இந்த லேடி அவங்க பொண்ணையை கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அங்கே இருக்கவங்களாம் இந்த லேடியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதாவது இவ பண்ண தப்பான விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சொந்த பொண்ணையை கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னோட அம்மாவே இப்போ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா மட்டும் தான் தனியாக இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ எந்த சப்போர்ட்டும் கிடையாது. போயிட்டு ஹீரோயின் கிட்ட நின்று மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அப்பாவை ஏற்றுக்கோமா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயினா நீங்கள் எப்போ வந்து 2வது கல்யாணம் ஸ்டெப் மதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லின்னு பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நீ எப்படிலாம் ட்ரீட் பண்ணீங்க அதெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா? இவ்வளோ அம்மா பண்ணியுமே, அதாவது அம்மான்னு கூட சொல்ல முடியாது, அந்த லேடி பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் என்ன எப்படிலாம் ட்ரீட் பண்ணீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது, இந்த ஃபேமிலியே நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் இடத்துக்கு போயிடுவாரா. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஹீரோட மருந்து கொண்டு போயிட்டு ஹீரோ
கிட்ட ஒப்படைக்கிறா. அப்போ ஹீரோவும் தேங்க்யூ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் வந்து எனக்கு லைஃப்பில் நடந்தது எல்லாத்துக்கும் தேங்க்யூ, இந்த லைஃப்பில் நான் உயிர் வாழ்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் நடிக்க தான் வந்தேன், ஆனால் உண்மையாகவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் என் ஃபேமிலியில் இப்போ தான் நான் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கேன், நான் வந்து வாழணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்காக இப்போ ஒரு பொறுப்பையே ஒப்படைச்சிருக்காங்க, அந்த பொறுப்பை நான் கட்டாயமாக நல்லா இப்போ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி பரவாயில்ல உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ சொல்லு, அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயின் வர வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்குள்ள லவ் வந்துடும் இதுக்கப்புறம், ஆனால் என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் போனவன் என்ன பண்ணுறான்னா அவங்க ஃபுல்லாக கேர்ள்ஸாக தான் இருக்காங்க, கேர்ள்ஸால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடாதுல்ல, ஏன்னா தாத்தா முன்னாடி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு ஒரு பேர் இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுப்பேன், நல்ல பேராக இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. தாத்தா சொன்னதே தப்பு, நம்ம கேர்ள்ஸால் எல்லாம் பண்ண முடியும், கம்பெனியை நம்ம நல்லா நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறா. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.